ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாசிக்கில் இருக்க டிசிஎஸ்ல ஒரு பெரிய குற்றம் அரங்கேறிருக்கு. ஒன்று பாலியல் சீண்டல் ஹராஸ்மெண்ட், இரண்டாவது மத மாற்றம். இதை தான் இன்னைக்கு உலகம் முழுக்க விவாதிட்டு வராங்க. இப்போ இந்த டிசிஎஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி பேஸ்டான கம்பெனி, அதாவது பிபிஓ இருக்கு, கேபிஓ இருக்கு. இப்போ இதில் பிபிஓ சார்ந்த நிறுவனம் தான் நாசிக்கில் இருக்க அந்த டிசிஎஸ். இந்த டிசிஎஸ்க்கு நம்ம வேலைக்கு போகிறதுக்கு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா நல்ல அதிகப்படியான சம்பளம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐடி செக்டரில் நம்ம வேலை பார்க்குறோம், நம்மளுக்கு ஒரு பெருமிதமாகவும் இருக்கும், அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கும். அங்கே எல்லாமே செக்யூரிட்டி சிஸ்டம் ஆகட்டும் சரி, சிஸ்டம் ஆகட்டும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும்னு தான் நம்ம அங்கே வேலைக்கு போவோம். அப்படி வேலைக்கு போகிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு கிளையில் இன்டர்வியூ நடக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு 500 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ண போவாங்க. ஆனால் அவங்க செலக்ட் பண்ணி எடுக்க போகிறது வெறும் 100 பேர் தான். ஸோ இப்படியாப்பட்ட 3 ரவுண்டுகள் வச்சு இந்த டிசிஎஸ் கம்பெனியில் நம்மளை இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அது முடிச்சுட்டு நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க, வேலைக்கு போவோம். இப்படி தான் நிறைய நடுத்தர குடும்ப பெண்களாகட்டும் சரி, நல்ல வசதியான பெண்களாகட்டும் சரி, எல்லாருமே ஒன்று சேர்ந்து வேலை பார்க்குற இடம் தான் இந்த டிசிஎஸ். இந்த நிறுவனம் நாசிக்கில் ஒரு பிபிஓவாக செயல்பட்டுட்டு வருது. அப்படி செயல்பட்டுட்டு வரும்போது ஒரு பெண் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் செய்தாங்கன்னு கூறப்படுது. அதாவது என்ன கம்ப்ளைண்ட்னா, அதாவது என்னை வந்து மத மாற்றம் செய்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு பாலியல் சீண்டல் இருக்குது, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாரு. அங்கே இருக்க காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா இது ஆரம்ப காலகட்டத்தில் இது ஒரு சின்ன இஷ்யூ தானே. அதாவது பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல காதல் வருவது இயல்பு தான். அந்த காதலில் ஒருத்தரை ஏமாத்திட்டாங்க, இது என்ன ஒரு கேஸு, அந்த மாதிரி தான் இதை சாதாரணமாக பார்க்குறாங்க. அப்போ அந்த பெண் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, என்னை வந்து மதம் மாற்றம் செய்ய வற்புறுத்துறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா நான் மாமிசம் சாப்பிட சொன்னார், நான் வந்து ஒரு வெஜிடேரியன், அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதை வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை காவல்துறையினர் அன்று பெருசாக எடுக்கலனாலும், அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே பணிபுரிகிறவங்க இந்த பெண்ணோட தோழிகள்கிட்டையும் அந்த பெண் போய் சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன்னு. உடனே அவங்களும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் காவல்துறையினர்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சுமார் 8 பெண்கள் கம்ப்ளைண்ட் செய்திருக்காங்க. ஸோ காவல்துறையினர் இதை சீரியஸாக இறங்குறாங்க. ஏன்னா இதில் மதம் மாற்று விஷயங்களும் இருக்குல்ல. இப்போ சவுத் பேஸில், இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேஸில் இந்த மதம் மாற்றன்றது பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நமக்குள்ள ஒரு சகோதரத்தோடு தான் இருப்போம். ஆனால் நார்த்து சைடில் பார்த்தீங்கன்னா மதத்தை வச்சு தான் அங்கே அரசியலே, மதம் சார்ந்து தான் மக்களோட ஒற்றுமையே அதிகப்படியாக இருக்கும். இதை லேசுப்பட்ட விஷயமா விட்டுறக்கூடாதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறாங்க, எஃப்ஐஆரும் போடப்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்க காவல்துறையினர் அந்த கம்பெனிக்கு, அதாவது டிசிஎஸ்ல, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலையிலேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை வரைக்கும், அதாவது ஒரு ஸ்பை மாதிரி உள்ளே போகிறாங்க. அந்த ஸ்பையாக போயிட்டு அங்கே நடக்கிற விஷயங்களெல்லாம் கண்காணிக்கிறாங்க. அப்படி கண்காணிக்கும் போது தான் ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுது. அதாவது அங்கே இருக்க ஒரு சில டீம்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பெனிக்குள்ள டீமாக வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டீமில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா மதம் சார்ந்து, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தை சார்ந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு மதத்தை சார்ந்த பெண்ணை வந்து விரும்புகிறாரு. அந்த பெண்ணுக்கிட்ட எப்படி ஆசை வார்த்தையை தூண்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் கஷ்டப்பட்டு வறுமையிலேருந்து இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வராங்கன்னா அவங்கள ரெசார்ட் கூட்டிகிட்டு போகிறது. அதாவது கம்பெனிலே ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த பிபிஓவை பொறுத்த வரைக்கும் அந்த கல்ச்சரே வேறு மாதிரி இருக்கும். அதாவது ரெசார்ட் போகிறது, ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சுன்னா அங்கே போயிட்டு ஃபன் பண்ணுறது, என்ஜாய் பண்ணுறது, பார்ட்டி பண்ணுறதுன்னு. ஸோ அந்த இடத்துல தான் ஒரு பெரிய ஆளுமை மிக்க நபராக காமிச்சிக்கிறாரு. அங்கே மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு லேடி இருக்காங்க, அவங்க ஹெச்ஆர். அவங்களே வந்து இந்த ஆளுக்கு வந்து மதிப்பு மரியாதை கொடுக்கறது யார், டிஎலுக்கு. அப்போ டிஎல் சார்ந்து அவங்களுக்கு கீழே இருக்க அந்த பெண் என்ன பண்ணுவாங்க, ஆஹா இவர் ரொம்ப மேலிடத்துல இருக்காரு, பார்ப்பதற்கும் நல்லா இருக்காரு, இவரை நம்ம திருமணம் செய்துக்கிட்டால் நம்மளோட வாழ்க்கையை மாறிடும்ட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை வர்றது இயல்பு தான். ஸோ இந்த பெண்ணும் என்ன பண்ணுறாங்க, பார்ப்பதற்கு நல்லா இருக்க இந்த ஆண் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காரு, நல்லவராகவும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார்ந்த மதத்தை இவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் ரொம்ப துன்புறுத்தல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட சில ஃபோட்டோஸ்கள்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து அதை வச்சியும் சில பிளாக்மெயில் செய்தார்னு கூறப்படுது. இன்னும் இந்த கேஸ் வந்து விசாரணையில் தான் இருக்குது. இப்போ இந்த கேஸ் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் இருக்க ஒருத்தருக்கும் இந்த கேஸுக்கும் தொடர்பு இருக்குன்னு கருதப்படுது. ஸோ இந்த கேஸ் விசாரணையில் இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம நிறைய பேச முடியாது. விசாரணை முடிந்து தகவல்லாம் கொஞ்சம் கசிய தொடங்கினோடனே அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம். இப்போ இந்த நாசிக்கில் இருக்க டிசிஎஸ்ல மட்டும்தான் அந்த ஹாரஸ்மெண்ட் இருக்கா, மற்ற கார்பரேட் கம்பெனிகள்லாம் இல்லையான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாதுங்க. எல்லா கார்பரேட் கம்பெனிலையும் ஹாரஸ்மெண்ட் இருக்குது. அதாவது ஹாரஸ்மெண்ட்னா ஒருத்தரை வற்புறுத்தி அவங்கக்கிட்ட தப்பான பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது மட்டும் ஹாரஸ்மெண்ட் கிடையாது. தன்னோட பதவியை வச்சுக்கிட்டு, அதாவது பணம் படைத்த நல்ல பதவியில் இருக்கிற பெரிய முதலைகள் இருக்குது. அந்த முதலைகள் என்ன பண்ணுன்னா,
தனக்கு கீழே வேலை பார்க்குற பெண்கள் கிட்ட தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்குறது. இந்த பெண்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு வறுமை கோட்டிலேருந்து வேலைக்கு வர பெண்கள், இந்த பெண்ணுங்களால் உடனே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியாது. ஸோ கம்பெனியில் POS ஆக்ட் இருக்குது, அதாவது வந்து வெளியே போக்சோ ஆக்ட் எப்படியோ அதே மாதிரி கம்பெனியில் அந்த நிறுவனமே அந்த ஆக்டை எடுப்பாங்க. அந்த ஆக்டில் நம்ம பாதிச்சோன்னு போய் கம்ப்ளைண்ட் சொன்னால் அதை வந்து ரகசியமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. மெயின்டைன் பண்ணிவிட்டு என்கொயரி வைப்பாங்க. இதெல்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நிர்வாகம் எப்போவுமே பெரிய முதலைகளுக்கு, அதாவது அதிகாரத்தில் இருக்க அந்த முதலைகளுக்கு தானே சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படி இந்த கேஸ் நிறைய ஃபேக்காகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கேஸை வச்சுட்டு நிறைய பேர் தப்பான கம்ப்ளைண்ட்ஸும் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பெண் அடித்தா ஒரு ஆணை பிடிக்கலனா அவங்களுக்கு எதிராகவும் இந்த கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்கலாம். ஸோ இந்த POS ஆக்டில் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அந்த குழுக்கு நிறைய நேரம் அவகாசம் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்படியும் இந்த ஆக்டில் நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க, ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பார், பார்ப்பதுக்கு நல்லா இருப்பார், நல்ல காரில் வருவார், நல்ல சம்பளம் வாங்குவார். அவரை பார்த்து, அதாவது அங்கே இருக்கிற சில பேர் என்ன நினைப்பாங்க, இவர் ரொம்ப நல்லவர்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த நல்லவர்கிட்ட தான் நிறைய விஷய சூட்சமங்கள் இருக்குது. ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த நாசிக்கில் TCSல நடந்தது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்குது. இதை பற்றி அதாவது பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் விவாதிக்க தொடங்கிட்டாங்க. ஸோ இதை நம்ம இப்படியே விட்டு வைக்கக்கூடாது. ஸோ ப்ரைவேட் செக்டாரில் இந்த ஆக்ட் எப்படி தான் இருக்குது, அங்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு கவர்மெண்ட் கையில் எடுக்க தொடங்கிட்டாங்க. ஸோ எல்லா நிறுவனங்கள்கிட்டையும் இதுக்கப்புறம் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ தான் எந்தெந்த முதலைகள் மாட்டுன்றது நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே, நீங்கள் இந்த மாதிரி கார்ப்பரேட் கல்ச்சரை, அதாவது இந்த மாதிரி ஹாராஸ்மெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கம்பெனியில் இது மாதிரி யாரும் இருக்காங்களா? எல்லாத்தையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே நண்பர்களே, இதே போன்ற சமூகம் சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதற்கு த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.